கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் நாளில் ஜேடிகேடி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வாசிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்கு முன்பாக வருகிறோம். வார்த்தை கொண்டு உம்முடைய ஜனத்தை நீர் சந்தித்தரணும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதகுமாரனாக அவர் தன்னை வெளிப்படுத்தி தேவகுமாரன் தன்னுடைய காரியத்தை நடத்தி கொண்டு வரும் பொழுது அல்லது ஊழியம் செய்து கொண்டு வருகிற நாட்களில் ஒரு நாள் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் ஒரு பிறவி குருடனை காண்பித்து, ஆண்டவரே, இது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய முன்னோர்கள் செய்த பாவமா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படிக்கே இவன் பிறந்தான் என்று சொல்லி அந்த பிறவி குரனுடைய பார்வையற்றனுடைய கண்களை திறந்து குணமாக்கினார். அப்பொழுதுதான் மற்றவர்கள், இவன் குருடனாக இருந்தானே, இப்பொழுது பார்வை கிடைத்திருக்கிறது, அதுவும் குணமாக்கப்பட்ட நாள் ஒரு ஓய்வு நாள் ஆயிற்று, இந்த செயலை செய்தது யார் என்று அவனிடத்திலே பரிசேயர்கள் வேத பாரகர்கள் கூப்பிட்டு கேட்ட பொழுது அவன் சொன்ன மாறுத்திரம் இதுதான். அவனால் சொல்கிறான், நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். உலக தத்துவங்களை நாம் எதிர்த்து இன்னொரு தத்துவம் சொல்லலாம். உலகத்தின் மத கோட்பாடுகளை எதிர்த்து இன்னொரு மத கோட்பாடை நாம் முன்னிறுத்தலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய அனுபவ வாழ்க்கையின் சாட்சியை யாரும் மறுத்து சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பெற்ற அனுபவத்தை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்வதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இங்கே நடக்கிறது. பிறவி குருடனாய் இருந்தவன் சொல்கிறான், நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இதை யாராலுமே மறுத்து சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவன் பெற்றோரிடத்திலே கேட்கிறார்கள், இவன் குருடனாக தான் பிறந்தானா? ஆமாம், குருடனாக தான் பிறந்தான், என் மகன் தான். மற்றவர்களும் சொல்லக்கூடும், எப்படி இவன் குருடனாக இருந்தது எங்களுக்கு தெரியும், ஆனால் இப்பொழுது கண் தெரிகிறது, பார்வை கிடைத்திருக்கிறது. இது எப்படி? உடைய தாற்பயம் என்ன? எந்த தத்துவத்தாலும், எந்த மத கொள்கைகளாலும், எந்த மத தலைவர்களாலும், உலகத்திற்க எந்த சக்தியாலும் செய்ய முடியாததை ஒருவர் செய்திருக்கிறாரே. அப்படியான அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறார். இந்த மனிதன் என்ன நினைத்திருப்பார்? நாம் காலம் முடிகிற வரைக்கு குருடனாகத்தான் வாழணும்னு நினைத்திருப்பான். கடவுள் ஏன் என்னை இப்படி சிருஷ்டித்தார் என்று நினைத்திருப்பான். நான் என்ன பாவம் செய்தேன்? அல்லது அவனுடைய பெற்றோர்கள் நினைத்திருப்பார்கள், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், என் பிள்ளை இப்படி குருடனாய் பிறந்து விட்டானே என்று நினைத்திருப்பார்கள். ஆக இவனுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கோ, இந்த உலகத்தில் நான் வந்து பிறந்ததே
தேவையற்ற ஒன்று என்று கூட நம்ம நினைத்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், ஏன் கஷ்டப்படுகிறேன், ஏன் துன்பப்படுகிறேன், ஏன் நான் வியாதியோடு இருக்கிறேன், நான் பிறவாமல் இருந்தால் நலமாய் இருக்குமே, என் தாய் ஏன் என்னை பெற்றெடுத்தாள் என்று கூட நினைக்கிறவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். உங்களை சந்திக்க ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்த பொழுது அவனை பாராமுகமாய் கடந்து செல்லவில்லை. அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். யாராலும் செய்ய முடியாததை, ஏன் மருத்துவமே கைவிட்ட நிலைமையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் சிருஷ்டிகர்த்தா தம்முடைய கிரியைகளை அவனிடத்தில் வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் தமது வல்லமை உங்களை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் வியாதியை குணமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த குடனை போல நாம் பார்வையற்றவர்களாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், நான் பாவியாய் இருந்தேன், இப்பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். பாவத்தை தொலைக்கதான ஜென்ம கர்ம பாவத்தை தொலைக்க நீங்கள் எடுக்கிற பிரயாசம் எவ்வளவு? பணத்தை செலவழிக்கிறீர்கள், உடைய மத கோட்பாடுக்கு உங்களை உட்படுத்துகிறீர்கள். என்னவெல்லாமோ காரியம் செய்வதற்கு காரணம் என்ன? எனக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கணும், நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறது. நான் என்னை சிருஷ்டித்த தெய்வத்தோடு போவதற்கு எனக்கு வழி என்ன என்று தெரியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று தானே சொல்கிறீர்கள். நீங்கள் படிக்காத தத்துவ புத்தகங்கள் கிடையாது, நீங்கள் செய்யாத உங்கள் மார்க்க ரீதியான காரியங்கள் கிடையாது. தெய்வ நம்பிக்கை இருக்கிறது, தெய்வ பக்தி இருக்கிறது, ஆனால் பாவத்திலிருந்து ஏன் விடுதலை இல்லை? இன்னும் பாவம் உண்டென்ற குற்ற மனசாட்சி ஏன் இருக்கிறது? அவைகளால் நாம் விடுதலையாக்கப்பட முடியவில்லை. ஆனால் இந்த விடுதலையாக்க ஒருவர் இருக்கிறார். பார்வையற்ற பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்த தெய்வம் இயேசு என்று ஜீவிக்கிறார். பாவத்தை கொண்டு வந்த மரணத்தை முறிக்கும்படி கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அதான் ஆண்டவர் இயேசு அவனை மற்றவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள். இவனை பாவி என்று சொல்லி அவனை தள்ளிவிட்டார்கள். அதில் யோவான் 9:34 அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, யார்? மார்க்க தலைவர்கள், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். உலகம் உங்களை புறம்பே தள்ளும், உலகம் உன்னை துன்மார்க்கன் என்று சொல்லும், உலகம் நீ ஆகாதவன் என்று சொல்லலாம், உலகம் நீ பிரயோஜனமற்றவன் என்று சொல்லலாம். ஆனால் இயேசுவோ புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாராயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துன்மார்க்க நிலைமையில் வாழ்ந்தாலும் சரி, குடிகாரனா, மது போதைக்கு பழக்கமா, அல்லது கொலைகாரனா, உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தினால் பீடிக்கப்பட்ட, வியாதியில பீடிக்கப்பட்டிருக்க உங்க வாழ்க்கையை அப்படியே இயேசுவிடத்தில் வருவீர்களானால்
புறம்பே தள்ளாத ஒருவர் உண்டு, ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, யோவான் 9:35, அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறாய் என்றார். முதலாவது குணமாக்கி விட்டார். எந்த ஒரு கேள்வி கேட்கவில்லை. அவனுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று பார்க்கவில்லை. அவன் தேவபக்தி உள்ளவனா என்று பார்க்கவில்லை. அவன் கற்பனைகளை கைக்கொள்கிறவனா என்று பார்க்கவில்லை. ஆனால் அவனுடைய தேவையை அற்புதமாக சந்தித்த தெய்வம் இப்பொழுது அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் பக்தியை கண்டோ உங்கள் நம்பிக்கையை கண்டோ அல்ல, அவர் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ள தெய்வம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம், மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்த தெய்வம், எதையும் எதிர்பாராமல் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எதை எதிர்பார்க்காத தெய்வம். அதே சமயம் அவனது ஒரு கேள்வி கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறாய், சரீர சுகம் பெற்று விட்டாய், இப்பொழுது உன் ஆன்மாவுக்கு சுகம் தேவை. உன்னை பாவி என்று மற்றவர்கள் தள்ளிவிட்டார்கள், நீ ஆகாதவர் என்று மற்றவர்கள் தள்ளிவிட்டார்கள், ஆனால் நான் உன்னை தள்ள மாட்டேன். ஆவேரி தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறார். அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார்? அவரோடு பேதுரை ஏற்றுதாய் என்பதை அவன் அறியாமல், நான் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்க ஆயத்தம், ஆனால் அவர் யார்? ஆண்டவர் இயேசு சொன்னார். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன், பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளின் வயிற்றில் உரித்தவர், பொன்திய பிலாத்து காலத்தில் பாடுபட்டவர், சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிற தேவகுமாரனாகிய இயேசுவாகிய கர்த்தர் உங்கள் பாவங்களை நீக்க அவர் வந்தார். என் பாவத்தை மன்னித்தார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த அனுபவத்தை யாரும் மறுதளிக்க முடியாது. தத்துவத்தை மறுதளிக்கலாம், கொள்கைகளை மறுதளிக்கலாம், ஆனால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு ஒரு ரட்சிக்கிறவர் என்ற அனுபவத்தை பெற்ற எந்த ஒரு மனுஷனுடைய அனுபவத்தையும் யாரும் மறுதளிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையே, அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட அவரே ரட்சகர், உங்கள் ரட்சகர், உன் ஆத்ம நேசர், உனக்கு முற்றி அடைய நீ நித்திய நல் நம்பிக்கை பெறுவதற்கு தன் ஜீவனை கொடுத்த தெய்வம். அவரை விசுவாசிக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் 9:38, யோவான் 9:38, உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் ஆராதிக்க ஆரம்பியுங்கள். இயேசு கிறிஸ்துவையே தேவகுமாரனாய் விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்தையே பற்றி கூப்பிடுங்க. நீங்கள் யாராய் இருந்தாலும் ரட்சிக்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள், குணமாக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பலன் அடைவீர்கள். நீங்கள் தெய்வத்தை உடையவளாக மாறுவீர்கள். தேவ சமாதானம் வரும்,
தெய்வீக சந்தோஷம் வரும், தெய்வீக விடுதலை வரும், தெய்வீக இளைப்பாறுதல் வரும், தெய்வீக நல் நம்பிக்கை வரும், மரணத்து மேல் நம்பிக்கை வரும். அதுதான் இயேசு கிறிஸ்து தருவது. அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் ஏற்கொள்ள விடுதலை ஆக்கும்படி அவர் மனித சாயலானார். பாவ மாம்சத்தின் சாயலானார். தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசுவை சொந்த ரட்சகராய் குல தெய்வமாய் இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வீர்களானா நீங்கள் தேடுகிற நிம்மதி, நீங்கள் தேடுகிற விடுதலை, நீங்கள் தேடுகிற மோட்சத்தின் சொர்க்கத்தின் நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். அவர் உங்களை நேசிக்கிறார். கேளாமலேயே உதவி செய்யும் தெய்வம் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த குரல் செய்தவருக்கு அவன் பெயர் கூட சொல்லப்படவில்லை. செய்த ஒரு காரியம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். இதை மட்டும் சொல்லிப்பார், இயேசுவே என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கிருபைநந்தன்ல தேவனே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். நாங்கள் பாவிகளாயிருந்தோம், நாங்கள் இப்பொழுது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இது உம்முடைய இரத்தத்தால் உண்டானது, கிருபாதார பலியினால் உண்டது, உடைய நாமத்தில் வைக்கும் விசுவாசத்தினால் உண்டானது. இந்த கிருபை இதை கேட்க ஒவ்வொருவர் மேல் வந்து இறங்குவதான் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.